Hello friends, welcome back to Twin Bros channel. ரீசெண்டாக மைசூரில் இருக்கிற ஒரு ஃபேமஸ் டெம்பிளுக்கு போயிருந்தோம். அதை பற்றின டீட்டெயில்ஸை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் வந்திருக்கேன். வாங்க அது என்ன டெம்பிள், என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் பேக் டு த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். மைசூரில் இருக்கிற ஒரு ஃபேமஸான டெம்பிளோடைய ஃப்ரண்ட்டில் தான் இப்போ இருக்கோம். காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். சாமுண்டி ஹில்ஸ் அப்படின்றது வந்து மைசூரில் ஒரு ஃபேமஸான ஹில்ஸ். அந்த ஹில் மேலே இருக்கிற சாமுண்டீஸ்வரி டெம்பிளுக்கு தான் வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆக்சுவலாக மைசூர் அப்படிங்கிறதே வந்து மகிஷாசுரனோட ஊர் அப்படிங்கிறது தான் வந்து மைசூர் அப்படின்னு சொல்லப்படுறதா சொல்கிறாங்க. அப்படி இங்கே இருந்த ஒரு மகிஷாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வந்து சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிற பேரில் அறியப்படுற துர்கை அம்மன் இங்கே வச்சு தான் வந்து வதம் செய்ததா வந்து நம்பப்படுது. ஆக்சுவலாக அதுக்கப்புறமா இங்கேயே அந்த சாமிக்கு ஒரு கோவில் கட்டிட்டதாகவும் சொல்லப்படுது. நம்ம பார்க்கிங்லேருந்து முன்னாடி போகும்போது வந்து கோவிலுக்கு முன்னாடியே ஒரு பெரிய ஸ்டாச்சு ஒன்று தெரியும். அதுதான் வந்து ஆக்சுவலாக மகிஷாசுரனோட ஸ்டாச்சு. இந்த கோவிலை பார்க்க வர எல்லாருமே வந்து முன்னாடி இந்த மகிஷாசுரன் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு தான் வந்து போகிறத வந்து நம்ம பார்க்க முடிஞ்சுது. இப்போ நம்ம இருக்கிற இந்த ஸ்பாட்லேருந்து ஆக்சுவலாக ரைட் சைடில் இன்னொரு வே போகுது. அது என்ன வே அப்படிங்கிறத வந்து நான் திரும்ப வரும்போது சொல்கிறேன். நம்ம இப்போ முன்னாடி வந்து அந்த கோயிலை நோக்கி நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நீங்கள் லாங் ட்ரிப்லாம் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா வீக் டேஸில் இந்த டெம்பிளை வந்து நீங்கள் பிளான் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேஸில் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக இங்கே வந்தது வந்து ஒரு சாட்டர்டே, நல்ல ரஷ் இருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் போகும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே நம்ம மற்ற கோயிலெல்லாம் பார்க்குற மாதிரி வந்து 30 rupees 100 rupees வந்து ஸ்பெஷல் தரிசனம் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் 100 rupees எடுத்து தான் போயிருந்தோம். ஏன்னா நாங்கள் ஒரு 2 days பேக்கேஜ் போயிருந்தோம் டைம் சேவ் பண்ணுறதுக்காக. அதுவே வந்து எங்களுக்கு ஒரு 1.5 hour டைம் எடுத்துக்கிச்சு. நார்மல் தரிசனம் போயிருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 2.5-3 hours ஆயிருக்கும். ஸோ வீக்கெண்ட் அவாய்ட் பண்ணுறது வந்து இங்கே பெட்டராக இருக்கும். இன்னொன்று, நீங்கள் அந்த கியூ பக்கத்தில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த லோக்கலில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்து நம்மளை கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி பேசுவாங்க. சார், பயங்கர கூட்டமாக இருக்குது, நீங்கள் 100 rupees டோக்கன் எடுத்தாலே வந்து 2.5 hours 3 hours நிற்கிற மாதிரி இருக்குது, நார்மலில் போனீங்கன்னா 6 hours இருக்கும் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு 1000 rupees per head பே பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களை டைரெக்டாக உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ராட் வேலைங்களாம் வந்து அங்கே நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். பெருசாக நீங்கள் வீக்கெண்டை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து குவிக்காகவே போயிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 1 hour கிட்ட லைனில் நின்றுட்டு தான் வந்து உள்ளே போய் சாமியை பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த லைனில் நிற்கும்போது சரி, கொஞ்சம் உள்ளே போய் சாமியோட அந்த தரிசனம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி, நிறைய வானரங்கள் வந்து அங்கங்கே சுற்றி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃபோன்லாம் எடுத்து நீங்கள் சாதாரணமாக ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அது பிடுங்கிட்டு போகிறதெல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். ஆக்சுவலி இங்கே சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சொல்கிற அந்த துர்கை அம்மனுக்கும் ஐயப்பனோட அவதாரத்துக்குமே வந்து நிறைய ரிலேஷன் இருக்குது. ஆக்சுவலாக சாமுண்டீஸ்வரி கொன்னதாக சொல்லப்படுற மகிஷாசுரனுடைய சகோதரி தான் வந்து பார்த்திங்கன்னா மகர்ஷி. அவங்கள வதம் செய்கிறதுக்காக தான் ஐயப்பனோட அவதாரம் வந்து எடுத்திருப்போம். அதை பற்றி நம்ம நிறைய கதைகள் வந்து கேட்டிருப்போம். உள்ளே இருக்கிற பிரதான விக்கிரகத்தை பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா அதே தேவியோட இன்னொரு விக்கிரகம் வந்து வெளியே வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த விக்கிரகம் பார்த்துட்டு நம்ம சுற்றிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ இந்த 100 rupees டிக்கெட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒரு லட்டு பிரசாதம் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. நான் அப்போது உள்ளே போகும்போதே சொல்லியிருந்தேன், வெளியே வரும்போது ஒரு ரைட் சைடில் ஒரு பாயிண்டில் ஒரு விஷயம் இருக்குது, நம்ம வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நான் அந்த ரோட்டில் தான் வந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்டெப் மாதிரி இறங்கி போகுது. நாங்கள் வரும்போது வந்து பார்க்கிங் வரைக்கும் நமக்கு காரே வந்துடும், மலைக்கு மேலே வந்துடும். நம்ம அங்கேருந்து ஒரு 200 meters வாக்கில் வந்து நம்ம டெம்பிளை பார்த்தோம். இந்த டெம்பிளுக்கு ஏறி வர்றதுக்கு ஆக்சுவலாக இன்னொரு வழி இருக்குது. 1000 steps ஏறி வந்து சாமியை பார்க்கலாம் கீழே இருந்து அப்படின்னு ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக தான் நாங்கள் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் கீழே. ஆக்சுவலாக இந்த கோவிலில் போகிற வழியில், மேலேருந்து கீழே இறங்கி போகிற வழியில் ஒரு 300 steps கீழே இறங்கினா இன்னொரு பெரிய ஒரு சாமியோட சிலை இருக்கிறத வந்து நாங்கள் முன்னாடி யூடியூப்பில் பார்த்துருந்தோம். அப்போ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த ரூட் எடுத்திருந்தோம். எங்களோட வந்து எல்லாருமே வரல, டயர்டாக இருந்தாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் மட்டும் தான் போய் இந்த சாமியை பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக இங்கேருந்து இறங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்லோப் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸ் ஆரம்பிக்கும் போதே வந்து அந்த 1000 அப்படின்னு போட்டிருக்கோம். அதை கீழேருந்து ஏறி வரும்போது அந்த 1000 steps கணக்கு காட்டுறதுக்காக நம்ம கொஞ்சம் தூரம் இறங்கி கீழே போனோம்னா அங்கே ஒரு ஆஞ்சநேயரோடைய ஒரு சின்ன டெம்பிள் வந்து நம்மளால் பார்க்க முடியும். சிவன் பார்வதி அது இருப்பாங்க. ஒரு கீழே வந்து ஆஞ்சநேயர் இருக்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு டெம்பிள் ஒன்று அங்கே இருக்கும். ஆக்சுவலாக இறங்கி போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக அந்த செடிங்கெல்லாம் இருக்கிறத பார்க்க முடியும். கொஞ்சம் கூட முன்னாடி இறங்கி போனோம்னா இந்த மொத்த மைசூரோட வியூ பார்க்குற மாதிரியான ஒரு வண்டர்ஃபுல்லான பாயிண்ட் வந்து நாங்கள் பார்த்தோம். அங்கே நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். ஆக்சுவலாக அந்த எட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ராக் தான், கீழே வந்து டீப் கேவேஷன் தான் இருந்துச்சு. ஆனால் பசங்க அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் நான் சொல்கிறேன் அந்த ஸ்பாட். பார்த்தீங்களா, அந்த கார்னரில் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தாங்க. சேஃப் இல்லை, அங்கெல்லாம் போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணலாம். இல்லை, இந்த 300 steps இறங்கி வந்தீங்கன்னா நம்ம பார்க்குற இடம் வந்து இந்த இடம் தான். இந்த நந்தி தேவனோட ஸ்டாச்சு தான். ஒரே கல்லில் சேர்க்கப்பட்ட ஒரு 22 feet டால் நந்தி தேவனை வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும்.
ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை பார்க்குறதுக்கு. இது மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் இறங்கி நின்று பார்த்துட்டு போனோம். அங்கேயே வந்து முன்னாடி ஆரத்தி காட்டுறதுக்காக அங்கே ஒரு பூஜாரி எப்போவுமே அங்கேயே இருக்கார். நம்ம ஆக்சுவலாக இங்கே ப்ரே பண்ணிவிட்டு கீழே இறங்கணும்னு நினச்சோன்னா இதுக்கப்புறமா வந்து ஃபுல் ஸ்லோப் தான். இங்கே ஒரு ஆட்டோலாம் ஆப்ஷன் இருக்குது, நம்ம அப்படியே கீழே இறங்கி போயிடலாம். ஆனால் எங்களோட வேன் மேலே இருந்ததுனால நாங்கள் திரும்ப 300 ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போயிட்டோம். ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ் அப்படின்னே சொல்லணும். மைசூர் வந்தால் நம்ம மிஸ் பண்ணக்கூடாத பிளேஸ்லேயே ஒரு பிளேஸு. ஆக்சுவலாக இப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி ஹில்ஸ்லேருந்து வெளியே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஒரு வியூவிங் பாயிண்ட் இருக்குது. அங்கே ஒரு டெலிஸ்கோப்லாம் வச்சு அங்கே பார்க்குற மாதிரியான ஆப்ஷன்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் மைசூர் போனீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்க்கக்கூடிய ஒரு டெம்பிளில் வந்து இதுவும் ஒன்று அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமே இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாகவே இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். see you all in the next video.